ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நாள் நான் என்னென்ன வேலை செஞ்சேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த லாக் நான் எடுத்த டே வந்து என்னுடைய மகளின் பிறந்த நாள் அன்று நான் என்னென்ன செய்தேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பசங்களுக்கு ஒரு ஸ்வீட் செய்யணும் இல்லையா? ஸ்வீட்டுன்றதும் எனக்கு என்ன செய்யணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னா சீம்பால் தான் செய்யணும்னு ஞாபகம் வந்துச்சு. அதனாலேயே நான் முன்னாடி எனக்கு வந்து எங்கள் ஊரில் போய் சீம்பால் நான் வாங்கிக்கிட்டு வந்தேன். ஒருத்தவங்க கண்ணு போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு சீம்பால் வாங்கிக்கிட்டு வந்தேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி சீம்பால் செய்யணும், சீம்பாலோட சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐகானில் உங்களுக்கு சீம்பால் எப்படி செய்யணும், அதோட சத்துக்கள், அதோட நன்மைகள் உங்களுக்கு தெரியணும்னா நான் ஐகானில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீம்பாலில் அவ்வளோ ஒரு பெரிய ஆன்டிபயோட்டிக் இருக்குது. நம்மளுக்கு சீம்பால் வந்து ஒரு அமிர்தம் போனது. நம்மளுக்கு தெரியாத விஷயம், மறந்து போன விஷயத்தில் சீம்பால் ஒன்று. ஸோ உங்களுக்கு கிடச்சதுன்னா நம்ம கேசரி அதெல்லாம் செய்கிறத விட பிறந்த நாள் அன்றைக்கி இல்லை இதோ ஒரு நல்ல விசேஷம் அப்படி சீம்பால் உங்களுக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக சீம்பாலை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்வீட்டாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. இது அல்வாவை விட சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குன்றதை விட நம்ம உடம்புக்கு நல்ல சத்தான ஒரு ஸ்வீட்டு சாப்பிடலாம். சின்ன பசங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சின்னதாக ஒரு கேக் வாங்கியிருந்தோம். ரொம்ப பெருசாலாம் நம்மளது கொண்டாடலை. ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே சிம்பிளாக தான் கொண்டாடிடுவோம். அவள் பர்த்டேவை சதீஷா இருந்தாலும் ஸ்வேதா இருந்தாலும் எல்லாரோட பர்த்டே சிம்பிளாக தான் கொண்டாடிடும். சும்மா தெருவில் இருக்க பசங்களை வச்சுக்கிட்டு ஜாலியாக. ஏன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா, அன்றைக்கி அவளுக்கு சந்தோஷம் வேணுன்றதுனால அவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம சிம்பிளாக பர்த்டே கேக் கட் பண்ணி பசங்களுக்கு கேக்கு, சீம்பால், மிக்சர் வச்சு அவளுக்கு அந்த டேவை ஜாலியாக, அவளுக்கு அந்த குட்டீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்களாவே குட்டீஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த குட்டீஸுங்களை வச்சுக்கிட்டு ஜாலியாக அவள் கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்படி சிம்பிளாக அவளுடைய பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. பிறந்தநாள் முடிஞ்சது நம்ம எங்கே போவோம்? கோயிலுக்கு தான் போவோம். ஆக்சுவலாக கொளஞ்சேப்பர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் வச்சுருந்தோம். அப்புறம் திடீர்னு அந்த சைடு ஒரு வேலை இருந்ததால் சரி நம்மளுடைய முருகர் தானே வேடப்பெறும், அவரோட கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் என்னுடைய கருப்புசாமி அதோ பாருங்கள், அவர்கிட்டையும் போயிட்டு பாப்பாவுக்கு ஒரு விஷஸை சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வரும் வழியில் பார்த்தா நம்மளுடைய கருப்பட்டி டீ. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பசங்க காலையில் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்டதால சரி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு பசங்க சொன்னதால் பேக்கரி ஷாப்புக்கெலாம் போக எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால சரி கருப்பட்டி டீயில் போயிட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி டீயில் நிறுத்திருந்தோம். கருப்பட்டி டீயில் நிறுத்திட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு கருப்பட்டி காஃபியில் எல்லாமே என்னென்ன வகை இருக்குது, குழி பணியாரம் செய்யலாம், என்ன செய்யலாமோ எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜூஸ் வகைகள்லேருந்து இந்த உருளைக்கிழங்கு போடுறதுலேருந்து கருப்பட்டி மிட்டாயிலேருந்து இந்த போலி ஸ்வீட்லேருந்து எல்லாமே கருப்பட்டியில் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாலும் எனக்கு இந்த பிக்சர் மெயினாக பிடிச்சிருந்தது. என்னென்னா நம்மளுடைய பண்ணை மரம் அதை அழகாக ஃபோட்டோவில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பண்ணை மரம் வந்து இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் ஆர்டர் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா மெதுவடை 2 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் சாம்பார் வடை, சதீஷுக்கு ஜூஸு. இப்போ பாருங்கள், அந்த பண்ணை மரம், அந்த பண்ணை ஓலை வந்து நம்மளுக்கு பாய் கூடை இதெல்லாம் வந்து இந்த நுங்கு எவ்வளோ நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. அந்த பனை தண்டு கூட நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேலை செய்யுது, இந்த பனை வேர் என்ன வேலை செய்யுது, இது எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலாக அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சரி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்தோடனே என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மல்லாட்டை இருந்துச்சு. அது வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊர்லேயும் கலாக்கான்வாங்க, அது டிஃப்ரெண்ட் நேமில் கூப்பிடுவாங்க. அதை அவிச்சு அதை சாப்பிட்டாச்சு. அது சாப்பிட்டா ஆனால் பசங்களுக்கு அது கொஞ்சம் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததால் பசங்களுக்கு நான் ஆம்லெட் பண்ணி கொடுத்தேன். நைட்டு வந்து லெமன் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் சாதமும் ஆம்லெட்டும் தொட்டு சாப்பிட்டு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. இப்படி இன்னியோட பொழுது எங்களுக்கு நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய குழந்தைங்க பிறந்தனால எப்படி கொண்டாடுவீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.